அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசன் சமையலில் பச்சை பட்டாணி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பச்சை பட்டாணி புலாவ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு உணவு. இது இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வரிசையாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம புலாவ் பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 2 மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அது காஞ்ச பட்டாணி முந்தின நாளே ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதோட பட்டை, சோம்பு, லவங்கம், கொஞ்சம் மிளகு, ஒரு நட்சத்திர சோம்பு எடுத்துக்கோங்க. அதோட ஒரு பெரிய சைஸு உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கோங்க. அதை பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி காஞ்ச பட்டாணி எடுத்ததுனால அதை ஒரு 3/4 அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீனி போட்டு வேக வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் அதிகமான சுவை. அதோட 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு 1/2 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு, நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, மிளகு, ஸ்டார் ஆனியன், லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கிட்டு, அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொடியையும் போட்டுக்கோங்க. அதாவது மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா எல்லாமே போட்டுக்கோங்க. அதோட மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதையும் போட்டு வதக்கிட்டு, நம்ம வேக வச்சுருந்த பச்சை பட்டாணியையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம சாதம் வேகிறதுக்கு உண்டான தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு கிட்டத்தட்ட நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டதுனால. இப்போ அரிசியை கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மெதுவாக கலந்து விட்டுருங்க. நம்ம உடனே குக்கர் மூடி வச்சு மூடக்கூடாது. கொஞ்சம் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரில் மூடிக்கோங்க. கரெக்டாக 2 விசில் வச்சுக்கோங்க, சரியாக வெந்திருக்கும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர் எல்லாம் அடங்கிருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பச்சை பட்டாணி புலாவ். புலாவ் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. அப்படியே உதிரி உதிரியாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கேவும். இப்போ குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச பச்சை பட்டாணி புலாவ் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.